ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாவக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டேன், ஆல்ரெடி கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பாவக்காய் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா ரொம்ப வறுக்க வேண்டாம், லைட்டாகவே வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி வறுத்து விட்டுக்கோங்க. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுமே எடுத்துக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுமே நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், போட்டு தாளிப்புக்கு அதை போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம், ஒரு 3 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், பூண்டு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் வதங்கி வரும்போது நம்ம அதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி, ஒரு 2 சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா ஆல்ரெடி பாவக்காவை, அதை எடுத்து போட்டுக்கலாம். பாவக்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நான் சக்தி வெறுமிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் பேக்கெட்லேருந்து எடுத்திருக்கேன். அதுவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் கொஞ்சம் வதக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. நல்லா ஓரளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். வச்சுட்டு பாயிலன்ஸ் ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு இடையில ஒரு 5 நிமிஷம் கேப்பில் எடுத்து வதக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா டேஸ்டியான பாவக்காய் பொரியல் ரெடி. நீங்கள் அது தொக்காவும் வச்சுக்கலாம். இருந்தானா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, போதும். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இன்னுமே வறுத்து கூட போடலாம். நான் லைட்டாக வறுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.